ஏய் என்ன புருஸ்லி, நீ உண்மையா அந்த குழந்தையோட அம்மாவை ஃபார்மசி வரைக்கும் போய் தேடினியா? இல்ல தேடுறேங்கிற பேர்ல நேரா கேண்டீனுக்கு போய் வடை கடைன்னு சாப்பிட்டு வந்தியால? என்ன சிங்கம், நீ என்னையவே சந்தேகப்படுற? நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக இந்த ஸ்கேனிங் சென்டர்ல மட்டும் இல்ல, இந்த ஆஸ்பத்திரியவே கிரிவல சுத்தி அலைஞ்சு திரிஞ்சு தேடிட்டு வந்திருக்கேன். ஓ அப்படியாடே? அப்புறம் ஏன் இந்த பிள்ளையோட அம்மாவை கண்டுபிடிக்கவே முடியல? சிங்கம், ஒருவேளை அப்படி இருக்குமோ? எப்படி? ஒருவேளை இப்படி இருக்குமோ? டேய், அப்படி இப்படினா எப்படி இல்ல, சொல்லி தொலைல. இல்ல சிங்கம், ஒருவேளை அவங்க அம்மா குழந்தை நம்ம கிட்ட குடுத்துட்டு போனதை மறந்துட்டு போயிருப்பாங்களோ? டேய் கேனக்கு இருக்கா, எப்பயும் அறிவு ஏடா கூடமா தான் வேலை பார்க்குமால. உலகத்துல எந்த தாயாவது குழந்தைய மறந்துட்டு போவாங்களாடே? அம்மாவை பிரிஞ்சு இந்த குழந்தை இந்த ஆள் அழுதுட்டு இருக்கும் போது இந்த குழந்தைய பெத்த அம்மா எப்படியோ மறந்துட்டு போவோம். அதுவும் சரிதான். 6 அடிக்கு மேல வளர்ந்து நிக்கிற உன்னைய 10 நிமிஷம் காணும்னாலே ஆத்தா ஊரையே ரெண்டாக்கிறோம். இந்த குழந்தைய பெத்த அந்த ஆத்தா எப்படி இந்த குழந்தைய மறந்துட்டு போகும்? ஏன் உன் விளக்கத்தை விட்டு தள்ளல? குழந்தை வேற அழுதுட்டு கிடக்கு, பசி கழுவுதா இல்ல உங்க அம்மாவை பார்க்காத ஏக்கத்துல அழுதான்னு புரிய மாட்டேங்குதுல. அதுக்குதான் கால காலத்துல கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்றிருந்தா குழந்தை ஏன் அழுகுது எதுக்கு அழுகுதுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா நீயே குழந்தை மாதிரி உன் ஆளு திட்டத்துக்கெல்லாம் அழுதுக்கு இருக்க. எனக்கு தெரிஞ்சு உனக்கு இந்த குழந்தை எவ்வளவோ பரவாயில்ல. டேய், என்ன கிண்டல் பண்ணுதியா? நானா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுவேன். இந்த குழந்தை எப்படி அவ அம்மா பாசத்துக்காக ஏங்குதோ அதே மாதிரி நானும் என் ஆளு சக்திக்காக ஏங்கிக்கிட்டு கிடக்கேன். ஆனா அவ புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்க. அது சரி, இந்த குழந்தைய அவங்க ஆத்தா கிட்ட சேர்க்கறதுக்கு அலையிற மாதிரி தான் உங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு நான் அலைன்னு அலையிறேன். ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகல. எடே, நெகட்டிவா பேசாதடே. இப்பதான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வந்துட்டு இருக்கு. எல்லாம் நடக்கும் டே சீக்கிரம். அது நடக்குதோ இல்லையோ, நான் நடந்து என் காலு வீங்கிரும் போல இருக்கு. பேசாம நான் ஏதாச்சும் வீல் சேர்ல போய் உட்கார்ந்துக்கிறேன். அதுல வச்சு என்ன தள்ளிட்டு போறியா? இந்த குழந்தை வேற என்ன கையில வச்சுக்கிட்டு உன்ன வேற வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு வரணுமா? இந்த குழந்தை ஏன் அழுவுதுன்னு புரிய மாட்டேங்குதுல்ல. சிங்கம், ஒருவேளை சுத்தி இருக்கிற காத்து குழந்தைக்கு ஒத்துக்காம அழுவலாம்ல? இருக்கும். இப்ப பாரு. பாத்தியா எப்படிடே? சிங்கம், என் மூளையெல்லாம் ஏக்கே டஃப் கொடுக்கும் சிங்கம். இது ஒரு சின்ன ஐடியா கொடுக்காதா? உடனே உனக்கு பில்டப் பண்ணிக்காத. அவ அம்மாவை தேடுவான் வா, அதுக்குள்ள நீ அழாத. இங்கதானே குழந்தைய வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தாங்க.